பேத்திக்கு திருமணமாக வேண்டி சிறப்பு பரிகாரம். பித்தளை சொம்பில் பால் ஊற்றி அதில் நகையை போட்டு பூஜை செய்த 2 சாமியார்கள். 24 மணி நேரத்திற்குள் பால் சொம்பை திறந்து பார்த்தால் ரத்தம் கக்கி உயிரிழப்பீர்கள் என மூதாட்டியை நம்ப வைத்து மோசடி. நைஸாக நகை மற்றும் பணத்துடன் எஸ்கேப்பான கேடி சாமியார்கள் சிக்கினார்களா? அவர்கள் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? ரெண்டு சாமியார்கள் தன்னை ஏமாத்தி நகையையும் பணத்தையும் பறிச்சிட்டு போயிட்டதா ஒரு மூதாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் மூதாட்டி கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் நடந்த விஷயத்தை பத்தி தெளிவா சொல்லி இருக்காங்க அந்த மூதாட்டி. புதுச்சேரி முத்தியாலப்பேட்டை திருவள்ளுவர் நகரை சேர்ந்தவர் தான் 60 வயதான கோமளவள்ளி. தன்னோட பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போவேன்னு புலம்பிட்டே இருந்த மூதாட்டி பல ஜோசியர்கள் கிட்ட ஜாதகம் பார்க்கறது, கோவில் கோவிலா போய் நேர்த்திக்கடன் செய்யறதுன்னு இருந்திருக்காங்க. அப்படியும் தான் எதிர்பார்த்த மாதிரி பேத்திக்கு திருமணம் கைகூடி வரல. அதனால விரக்தியான கோமளவள்ளி ஊர்ல பாதி பேர்கிட்ட அதை சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. அந்த புலம்பலும் வருத்தமும் தான் கடைசியில மூதாட்டியோட நகைக்கும் பணத்துக்கும் வேட்டு வச்சிருக்கு. கோமளவள்ளியின் மனக்குறையை தெரிஞ்சுக்கிட்ட 2 பேரு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. உங்களோட மனக்குறை நீங்க ஒரு சிறப்பு பூஜை இருக்கு, அதை செஞ்சா உங்க பேத்திய மாலையும் கழுத்துமா பார்க்கலாம்னு அந்த 2 பேரும் சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு சந்தோஷப்பட்ட கோமளவள்ளி என்ன பரிகாரம், அதை உடனே செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க. அதைத்தானே நாங்களும் எதிர்பார்க்கிறோம்னு உள்ளுக்குள்ள துள்ளி குதிச்ச 2 சாமியார்களும் உடனே பூஜை செஞ்சிடலாம், காணிக்கையா சில ஆயிரங்களை கொடுத்தா மட்டும் போதும்னு சொல்லி இருக்காங்க. எப்படியோ பேத்திக்கு கல்யாணம் ஆனா மட்டும் போதும்னு கனவுல இருந்த மூதாட்டி அதுக்கு சம்மதிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தங்களோட திருட்டு பூஜையை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சாமியார்கள். கோமளவள்ளி கிட்ட ஒரு பித்தளை சொம்பு நிறைய பால் ஊத்தி எடுத்துட்டு வர சொன்ன சாமியார்கள் அதுல உங்ககிட்ட இருக்கிற தங்க நகைகளை போடுங்கன்னு சொல்லி இருக்காங்க. அப்போ தயங்குன மூதாட்டி கிட்ட நகைகள் உங்களை விட்டு எங்கேயும் போகாது, மறுநாள் இதே நேரத்துல நீங்க எடுத்துக்கலாம், எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டீங்க, பாலுக்குள்ள நகைகளை போட்டு உங்க வீட்டு பூஜை இறையில வைக்கிறதுல என்ன தயக்கம், உங்க பேத்திக்கு நாங்க 2 பேரும் அண்ணன் மாதிரி, அவங்களுக்கு கல்யாணமானா எங்களுக்கும் சந்தோஷம் தானு மனச உருக வைக்கிற மாதிரி பேசி இருக்காங்க. அதை கேட்டு தன்னோட தயக்கத்தை கைவிட்ட மூதாட்டி தன்கிட்ட இருந்த 2 சவரன் நகைய பாலுக்குள்ள போட்டு இருக்காங்க. அடுத்து பரிகாரத்துக்காக ரூபாய் 19,000 ரொக்கத்தையும் மூதாட்டி கிட்ட கேட்டிருக்காங்க சாமியார்கள். மூதாட்டியும் கேட்ட பணத்தை கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு புரியாதபடி சில மந்திரங்களை சொல்லி பூஜை செஞ்ச 2 பேரும் மூதாட்டியோட கவனத்தை திசை திருப்பி நகைகளை எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து 24 மணி நேரம் சொம்புல கை வைக்கவே கூடாது, அதை மீறி வச்சா ரத்தம் கக்கி உயிரிழந்துருவீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க சாமியார்கள். அதனால அச்சப்பட்ட அந்த மூதாட்டி சாமியார்கள் சொன்ன மாதிரியே 24 மணி நேரம் கழிச்சு தான் சொம்புக்குள்ள கைவிட்டு பார்த்திருக்காங்க. அப்போ சொம்புல பால் மட்டும்தான் இருந்திருக்கு, நகைகள் இல்ல. அதை பார்த்து அதிர்ச்சியான மூதாட்டிக்கு அப்பத்தான் தான் ஏமாந்திருக்கும் அப்படிங்கிறதே தெரிஞ்சிருக்கு. அடுத்து முத்தியால்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு வழக்கு பதிவு செஞ்ச போலீசார் மூதாட்டியோட தெருவுல உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல 2 பேரு பச்சை வேட்டி கட்டி கழுத்துல காவி துண்டு போட்டு நெத்தியில பட்டை அடிச்சு மூதாட்டியோட வீட்டுக்கு வர்றது சில நிமிடங்கள் கழிச்சு மறுபடியும் போற காட்சியும் இருந்திருக்கு. அந்த சிசிடிவி காட்சி பதிவுல இருந்த 2 பேரும் எந்த ஊருன்னு விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அதுல நெல்லையை சேர்ந்த மைக்கேல் சின்னராசுங்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்து அவங்களோட ஊருக்கே நேர்ல போய் 2 பேரையும் கைது பண்ணி விசாரிச்சிருக்காங்க காவலர்கள். அப்போ மூதாட்டியை ஏமாத்தி நகையை பறிச்சத 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து போலீஸ் சாமியார்களை கைது செஞ்ச போலீசார் அவங்க கிட்ட இருந்து மூதாட்டியோட நகைகளை மீட்டிருக்காங்க. அதோட கோமளவள்ளியை ஏமாத்தி நகை பணத்தை பறிச்ச மாதிரி போலீஸ் சாமியார்கள் மெக்கேலும் சின்னராசும் இன்னும் எத்தனை பேரை ஏமாத்தி நகை பணத்தை பறிச்சிருக்காங்க. அவங்களால ஏமாந்த யாரெல்லாம்
போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. அப்படி ஏமாந்தும் போலீஸ்ல புகார் கொடுக்காதவங்க எத்தனை பேருன்னு தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க காவல்துறையினர்.